இஎம்ஐல ஃபோன், காரு, வீடு இது எல்லாத்தையும் வாங்குனேன். கொஞ்சம் லேட்டா பே பண்ணேன். லேட் ஃபீ போட்டாங்க. அதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் ஒரு 3% மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படி இப்படின்னு என்னென்னமோ போட்டு வாழ்க்கைய வொர்ஸ்ட் பண்ணிட்டாங்க. யாஹ்! இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா, எப்படி பீப்பிள் வந்து இஎம்ஐ, கடன், லோன், டெப்ட் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு அவங்களோட வேல்யூபிளான லைஃப்பையே லூஸ் பண்றாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஏன் எடுத்தோனே என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? ரொம்ப ஹார்ஷா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன் இது கேட்கவே ஹார்ஷா இருக்குல்ல. ஆனா அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, அத விட ஹார்ஷா இருக்கும். அதுக்காக தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாரி நீங்க வந்து இஎம்ஐ, கடன், டெப்ட், லோன் அப்படின்ற ஒரு சைக்கிள்ல மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் நான் பே பண்ணணும். அது பில் எல்லாம் செட்டில் பண்ணணும் அப்படின்ற சைக்கிள்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து ரெகுலரா ஒரு இன்கம் தர ஒரு சைக்கிள்ல மாட்டிப்பீங்க. பாப்புலரானது எதுனா ஒரு ஜாப்ன்ற ஒரு சைக்கிள்ல மாட்டிப்பீங்க. நீங்க மந்த்லி இந்த பில்ல கட்டுறதுக்குன்ட்டு போய் அந்த ஜாப் சைக்கிள்ல மாட்டிக்கினீங்கன்னா, உங்க லைஃப் ஃபுல்லாமே அந்த ஜாப் சைக்கிள்லயே மாட்டிப்பீங்க. ஏன் என்னோட வீடியோல நெறைய முறை சொல்லியிருக்கேன். ஜாப்ன்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ட்ராப்பு, ப்ராப்ளம் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பா அத செக் அவுட் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயோ, இந்த ஐ பட்டன்லயோ குடுக்குறேன். அந்த சைக்கிள்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஓசரா இருக்க லைஃப் வந்து இன்னும் ஓசரா போயிரும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு பக்கம் வந்து இஎம்ஐ, டெப்ட் சைக்கிள், ஒரு பக்கம் வந்து ஜாப் சைக்கிள் 2ம் சேர்ந்துச்சுன்னா, லைஃப் வந்து ரொம்ப ஓசரா போயிரும். அதுக்காக தான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஏன்பா ஏகே எனக்கு வந்து இஎம்ஐ, கடன், டெப்ட், லோன் அந்த மாரி எதுவுமே இல்ல. இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி, இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஃபியூச்சர்ல போய் நீங்க மாட்டிக்கிட்டு முழிக்காம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பாப்புலரான வலைகள், மக்களுக்காக விரிக்கப்படுகிற வலைகள பத்தி சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நான் பேச விரும்புறது என்னன்னா, கிரெடிட் கார்டு. ஏன் நம்ம வந்து மணியே இல்ல போய் ஸ்வைப் பண்ணு, யூஸ் பண்ணு அப்படின்ட்டு நம்மள வேற லெவல்ல யூஸ் பண்ண விட்டுருவாங்க. ஆனா அந்த கிரெடிட் கார்டுல ஒரு நாள் லேட்டா மணிய பே பண்ணுங்களேன், போடுவான் பாருங்க 40% லேட் ஃபீ போடுவான். அ வாழ்க்கையே ஓசராயிரும். 40% நெனச்சு பாருங்களேன். சார் இங்க பாருங்க தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர், இஎம்ஐல வந்து இந்த பொருள வாங்கிக்கங்க 70% ஆஃபர், 0 காஸ்ட் இஎம்ஐ அப்படின்ட்டு எக்கச்சக்கமான ஆஃபர் மாரி குடுத்து நம்மளோட மணிய வந்து எடுத்துக்க பார்ப்பாங்க. நம்மளுக்கு அந்த பொருள் உண்மையாவே வேணும்னா நம்ம வாங்கலாம். ஆனா அந்த பொருள் ஆஃபர்ல கிடைக்குது, 0 காஸ்ட் இஎம்ஐ அப்படி இப்படின்றதுக்காகவே ஒரு சிலர் வாங்குவாங்க. நோ! நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இஎம்ஐல தான் எல்லாத்தையும் வாங்குறாங்க. காரு, வீடு, ஃபோனு, லேப்டாப்பு, கேட்ஜெட்ஸ், ஃப்ரிட்ஜ் எல்லாமே இஎம்ஐல தான் வாங்குறாங்க. நான் ஏன் வாங்கக்கூடாதுன்னு கேட்டா, அவங்க லைஃப்ப போய் கொஞ்சம் பாருங்க. ரொம்ப மோசமா போயிட்டுருக்கும். அவங்க வெளியில பார்க்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க லைஃப் வந்து வொர்ஸா போயிட்டுருக்கும். எல்லாருமே வாங்குறாங்கன்ட்டு போய் நீங்களும் இஎம்ஐல வாங்கிராதீங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதுலே மோசமான விஷயம் என்னன்னா, ஒரு சிலர் போய் Play Storeல லோன் குடுக்குற ஆப்பு, மணி குடுக்குற ஆப்ப போய் இன்ஸ்டால் பண்ணி அதிலிருந்து லோன் வாங்குவாங்க, கடன் வாங்குவாங்க. ஐயோ! தயவு செஞ்சு அந்த மாரி தப்ப மட்டும் வாழ்க்கையிலேயே செஞ்சிடாதீங்க. ஐயோ! மணி இல்லையே, மணி கேட்டா யாரும் தரமாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரே ரீசனுக்காக Play Storeல போய் ரேண்டமா ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி, அவங்க வந்து ஒரு 10%, 15% வட்டிய போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ரேட்டுக்கே வட்டிய வாங்கிருவாங்க. நோ! அந்த மாரிலாம் தப்பு செஞ்சிராதீங்க. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அடிக்கடி ஏதோ ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிருவான். அதுல போய் மணிய வந்து திடீர்னு வாங்கிருவான். அங்க போடுவாங்க பாருங்க அந்த வட்டி. ஒரு ரூ. 1000க்கு வந்து ஒரு நாளைக்கு ரூ. 10 கட்ட சொல்லுவாங்க. நான் கம்மியா சொல்லிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஹை சார்ஜஸ். அந்த மாரி Play Storeல போய் ரேண்டமான ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி, அதுல மட்டும் கடன் அந்த மணியெல்லாம் வாங்கிராதீங்க. அ ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் ஐடியா அதுதான். ஓகே கைஸ், நான் இப்போ வந்து ஒரு 2 ரியல் லைஃப் எக்ஸாம்பிள வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவங்க வந்து யாருன்னு ஷேர் பண்றதுக்கு பதிலா, அவங்க என்ன செஞ்சாங்க? எப்படி போய் அந்த இஎம்ஐல மாட்டிக்கிட்டாங்க? ஒரு சின்ன இஎம்ஐ ப்ராப்ளம் தான். அதில எப்படி மாட்டிக்கிட்டு ரொம்ப முழிக்கிறாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். மேபி இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வியூ குடுக்கும்ன்றதுக்காக இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே ஷேர் பண்றேன். அதில ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ் பெர்சன் வந்து ஒரு ₹20,000க்கு ஒரு மொபைல வந்து இஎம்ஐல வாங்குறாரு. இஎம்ஐல வாங்குறாரு. அதுக்கப்புறம் அதே பெர்சன் வந்து என்ன பண்றாருன்னா, அவருக்கு இருக்கிற ஒரு போட்டோகிராஃபிக் ஆர்வத்தில ஒரு ₹50,000க்கு வந்து ஒரு கேமரா வந்து மறுபடியும் இஎம்ஐல வாங்கிறாரு. இப்போ அவர் தலையில ஒரு ₹70,000 வந்து இஎம்ஐயா இருக்கு. அவரோட வயசு வந்து 23. அவரோட சேலரி வந்து 15,000. இது எல்லா சினாரியோவும் இப்போ ஒண்ணா சேருங்க. இப்போ உங்களுக்கு பிரிக்கிறேன். ஏன் இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல சொன்ன மாரி நம்மகிட்ட மணியே இல்ல. 20,000க்கு வந்து ஒரு ஃபோன் வாங்கணும். ஏன் மணியே இல்லாத நம்மளுக்கு எதுக்கு 20,000ல ஒரு ஃபோன்? ஏன் அது வந்து கம்மி மணியா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னாலும், மணி இல்லாத நம்மளுக்கு வந்து இந்த 20,000ன்றது வந்து ரொம்ப ஹை அமௌண்ட் தான். அதை இஎம்ஐல தானே வாங்கியிருக்கோம். அது கூட ஓகே. இந்த பக்கம் வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆர்வம் இருக்குன்ட்டு
₹50,000 வந்து ஒரு கேமரா வாங்குறோம். மறுபடியும் நம்மக்கிட்ட மணியே இல்ல. ஆனா ₹50,000 ஒரு கேமரா. இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு சடன் கிராட்டிஃபிகேஷன், ஒரு சின்ன ஆசையினால இதெல்லாம் வாங்கிர்றோம். ஆனா இந்த ஆசை, இந்த கிராட்டிஃபிகேஷன் நம்மள வந்து ஒரு படு மோசமான ஒரு ஸ்டேட்ல நம்மள கொண்டு போய் விட்டுரும். அதெல்லாம் நெனச்சாலே ரொம்ப அவசரம் இருக்கும். இப்போ வந்து அவர் வந்து மந்த்லி வந்து 8,000 டூ 9,000 வந்து இஎம்ஐயே பே பண்ணணும். என்ன ப்ராப்ளம்ப்பா? இதான் 15,000 வருதே. அதில எடுத்து ஒரு 8,000 9,000 குடுத்து விட்டு போனா பிரச்சனை இல்லையே! அப்படின்னு சொல்லலாம். இங்க தான் ரியலான கிரைசிஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்க தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. நெறைய பீப்பிள் மாட்டிக்கிற அந்த ப்ராப்ளம் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னா, அவரு செய்ற ஜாப் வந்து அவருக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படா ஜாப் விட போறோம்? எப்படா ஜாப் விட போறோம்? எப்படா ஜாப் விட போறோம்னு நெனைக்கிறாரு. ஆனா, இந்த இஎம்ஐ, கடன், லோன், டெப்ட் இந்த விஷயத்தினால அவரால அந்த ஜாப்ப விடவே முடியல. இத தான் நான் சொல்ல வரேன். இந்த மாரி சைக்கிள்ல தான் போய் நீங்க மாட்டிக்காதீங்க. யாரும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் சொன்னது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாரி டன்ஸ் அண்ட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான் சொன்னது அதுவும் வெறும் 8,000 9,000 இஎம்ஐ தான். ஆனா, இங்க மக்கள் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வந்து இஎம்ஐல பே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட நிலைமைய நெனச்சு பாருங்க. அவங்க இருக்கிற அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட நெனச்சு பாருங்க. ரொம்ப கொடுமை. ஓகே மக்களே, இந்த விஷயம் வந்து மோசமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இத விட இன்ட்ரஸ்டிங்கான இல்ல. இத விட மோசமான இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள் இல்ல, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். அது என்னன்னா, இப்போ வந்து ஒரு பெர்சன் வந்து ஃப்ரெஷர். அவர் போய் ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டாரு. அவருக்கும் அதே 15 டூ 16K சேலரி தான். அவர் என்ன பண்ணாருன்னா, ஓகே நம்மளுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருச்சுன்ட்டு ஒரு ₹30,000 ஒரு மொபைல வந்து இஎம்ஐல வாங்கிட்டாரு. ₹30,000 தான். இதெல்லாம் இங்க மேட்டர் இல்ல. இப்போ சொல்ல போறேன் பாருங்க. அதுதான் மேட்ரு. இங்க என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து அந்த இஎம்ஐ வந்து பே பண்ணிட்டாரு. அவருக்கு வந்த சேலரில இருந்து. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் நடந்துருச்சு. அவரோட வொர்க் சரியில்லையோ, அது என்ன ஆச்சோன்னு தெரியல. பட் அவர அந்த ஜாப்லேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. என்ன கூட ஒரு ஜாப்லேருந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த மாரி அவரையும் ஃபயர் பண்ணிட்டாங்க. அதனால அவருக்கு என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் இஎம்ஐ பே பண்ணிட்டாரு. ஆனா செகண்ட் மந்த்துக்கு இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு ஜாப் இல்ல. ஏன்னா அவர்கிட்ட ஒரு ரெகுலரான இன்கம் சோர்ஸ் இல்ல. மணி கூட இல்ல. அதனால அவர் லைஃப் வந்து வொர்ஸ்ட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன மணி தான். ஒரு 30,000 தான். எப்படியோ ஒண்ணு கடன் வாங்கியோ, தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கியோ அந்த மணிய வந்து அடைச்சுட்டாருன்னே வச்சுப்போம். ஆனா இங்க ரியலான ப்ராப்ளம் என்னன்னா, பீப்பிள் வந்து அவங்களோட ஜாப்ல அவங்க இருக்காங்களான்னு தெரியாம, அந்த ஜாப் வந்து செக்யூர் தானா? அந்த ஜாப்ல அடுத்த நாள் இருப்பாங்களான்னே தெரியாம, ஒரு பெரிய கார் லோன், வீட்டு லோன், ஐஃபோன் லோன், அந்த லோன், இந்த லோன்ட்டு என்னென்னமோ வாங்கி வச்சிருப்பாங்க. இஎம்ஐலயோ, கடன்லயோ, லோன்லயோ அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதாங்க இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான விஷயம். அவங்க அந்த ஜாப்ல இருப்பாங்களா இல்லையான்னே தெரியாது. ஆனா அது இஎம்ஐல வாங்கி வச்சு இருப்பாங்க. ஓ! இன்கேஸ் நான் சொன்னதையும் தாண்டி யாராச்சும் போய் இஎம்ஐல வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு ரெகுலரான, செக்யூர்டான ஒரு இன்கம் இருக்கா அப்படின்ட்டு அட்லீஸ்ட் அதையாச்சும் வெரிஃபை பண்ணிட்டு ஒரு இஎம்ஐலயோ, லோன்லயோ வாங்குங்க. இல்லைனா நான் சொன்னேன்ல ரொம்ப வொர்ஸ்டரான ஸ்டேட்டுக்கு போயிருவீங்கன்ட்டு, கண்டிப்பா போயிருவீங்க. நம்மகிட்ட ஒரு பொருள் வாங்குறதுக்கான மணி இல்ல. ஒரு பொருள நம்மளால வாங்க முடியல. அங்க வாங்க முடியலன்னு தான் அர்த்தம். நம்ம கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணி வாங்குறதுனாலயோ, இஎம்ஐல வாங்குறதுனாலயோ அந்த பொருள் நம்மளால வாங்க முடியுது அப்படின்ட்டு அர்த்தமே கிடையாது. இத வந்து நம்ம வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஓகே நம்ம தான் இஎம்ஐல வாங்குறோமே, நம்மளால அந்த பொருள வாங்க முடியும்ன்ட்டு பீப்பிள் நம்பிர்றாங்கல்ல, நெனச்சிர்றாங்க. அதனால அந்த பொருள வாங்கிர்றாங்க. நோ! இப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மகிட்ட மணியே இல்ல. மந்த்லி கட்டுறேன்ற ஒரு சைக்கிள்ல போய் இஎம்ஐல வாங்கிட்டு இருப்போம். அதெல்லாம் வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. ஆக்சுவலா இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவ மேக் பண்ணேன். இங்க என்ன விஷயம்னா, பீப்பிள் வந்து இத விட ரொம்பவே அஃபோர்ட் பண்ணாத ஒரு சில பொருளெல்லாம் இஎம்ஐல வாங்குவாங்க. அது என்னன்னா, ஒரு கார போய் இஎம்ஐல வாங்கிருவாங்க. அந்த காரோட பிரைஸ் பார்த்தா 15 லேக் 20 லேக் இருக்கும். நம்மகிட்ட மணியே இல்லப்பா. ஆனா நான் ஒரு கார வந்து அவ்வளோ மணி குடுத்து வாங்கிற முடியும் அப்படின்ட்டு நெனச்சு மந்த்லி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க. அத கூட விட்டுருங்க. அத விட வொர்ஸ்டான விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவே. அது என்னன்னா, மக்கள் வந்து அவங்க வீட்ட இஎம்ஐல எடுப்பாங்க. அது சொல்றதுக்கே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா, ஒரு வீட்ட வந்து ஒரு 30 இயர்ஸ் வந்து இஎம்ஐ பே பண்ற மாதிரி சொல்லி அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அது சொன்னாலே எனக்கு ஒரு மாதிரியா தலைய சுத்துது. அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மந்த்லி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இஎம்ஐயா பே பண்ணணும். அந்த வீட்டு லோனுக்காக. ஐயய்யோ! ஏன்னா ஒவ்வொரு இயரும் வந்து அவங்க அந்த வீட்டுக்கான மணிய பே பண்றத விட, அந்த இஎம்ஐக்கான அந்த கடன் பே பண்ணுவாங்க இல்லையா? அந்த
பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் வட்டி அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே வந்து நம்ம மந்த்லி லேக்ஸில் அந்த இஎம்ஐ கட்டுறதே ரொம்ப கொடுமையான விஷயம். அதுக்கப்புறம் அதுக்கான வட்டி கட்டுறது அதை விட கொடுமையான விஷயம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதெல்லாம் சொல்லவே. இங்கே வந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம வந்து நம்ம லைஃப்ன்றது வந்து நம்ம வந்து லிவ் பண்ணுறதுக்கு, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக நம்ம லைஃப்பை திருப்புறது தான் இந்த இஎம்ஐயோ, கடனோ, லோனோ, டெப்ட்டோ, இந்த கிரெடிட் கார்டு லோன்ஸோ இது எல்லாமே. ஸோ உங்கள் லைஃப் வந்து வேர்ஸராக ஆகணும்னா நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் செய்யலாம். என்ன கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை எதுவுமே செஞ்சிடாதீங்க. நான் வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? அவங்கலாம் அவங்க லைஃப்பில் வந்து சந்தோஷமாலாம் இல்லை. அவங்ககிட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அந்த கடனையும் அந்த இஎம்ஐயும் அடைச்சிட்டேன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சந்தோஷமாக இருப்பேன். லைஃப் வந்து லிவ் பண்ணணுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து லைஃப்பில் சந்தோஷமாலாம் இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க சந்தோஷமாலாம் இல்லவே இல்லை. ஸோ வந்து நம்ம வந்து நம்மளோட லைஃப் வந்து லிவ் பண்ணணுமா, இல்லைனா இந்த மாதிரி சைக்கிளெல்லாம் மாட்டிக்கிட்டு முழிக்கணுமான்ட்டு நம்ம தான் முடிவு பண்ணணும். வேறு யாரும் முடிவு பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஆசைக்காக, சந்தோஷத்துக்காக அந்த பொருளையோ அதையோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். பர்ச்சேஸில் இஎம்ஐலையோ எதுலேயோ வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் அந்த சைக்கிளில் மாட்டிட்டு முழிக்கிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். கொடுமையான விஷயம் தான். இன்கேஸ் உங்களுக்கு இஎம்ஐ, கடன், டெப்ட்டு, லோனு, கிரெடிட் கார்டு லோன் அப்படி இப்படின்ட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை அடைச்சிட்டு நீங்கள் வந்து வேறு வேலையை பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம லைஃப்ன்றது வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லிவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு 9 to 5 ஜாப் சைக்கிளில் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இஎம்ஐ டெப்ட் கடனை கட்டுற ஒரு அனிமல் இல்லை நம்ம. ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். பட் நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ். நம்மளுக்கு 6 சென்சஸ் இருக்குது. அது 6 சென்சஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ட்ராப்லலாம் மாட்டிக்கூடாது. அதெல்லாம் மாட்டிக்கூடாதுன்னா நம்ம தான் அதை கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி அதில் மாட்டாமல் இருக்கணும். இவ்வளோ நேரம் சொன்னதையும் தாண்டி நீங்கள் போய் வாங்குறேன்னீங்கன்னா நான் சொன்னது வந்து ஒரு 2 ஸ்டோரி. இந்த மாதிரி லட்சக்கணக்கான ஸ்டோரி இருக்குது. நீங்கள் வந்து ரியல் லைஃப்லேயே இல்லை யூடியூப்லேயே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கதறி வச்சுருப்பாங்க. போய் பாருங்கள். நான் இங்கே விட மாட்டேன். உங்களுக்காக பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக அப்லோட் பண்ணி உங்களை பயமுறுத்துறேன். இஎம்ஐ அந்த கடன் லோனுக்கெல்லாம் அப்படின்ட்டு. நான் வீடியோவோட இனிஷியலில் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இஎம்ஐயில் ஏதோ ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு மந்தில் வந்து கொஞ்சம் லேட்டாக கட்டினீங்கன்னா அதுக்கு லேட் ஃபீ போடுவான். அந்த லேட் ஃபீ போட்டோன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து பயங்கரமாக அடி வாங்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லேட் ஃபீக்கு வந்து ஒரு 3% வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்ட்டு ஒன்று போட்டு வச்சுருப்பான். அதை விட வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்னென்னா அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 18% ஜிஎஸ்டி போட்டு வச்சுருப்பான். நான் சொல்லலை ரொம்ப மோசமாக போயிடும்ட்டு. கண்டிப்பாக போயிடும். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான ப்ராப்ளம் போயிட்டுருக்கும். மேபி வீட்டில் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சவங்கள மேபி பிரேக் பண்ணலாம், இல்லை அவங்ககிட்ட மணி இல்லாமல் ஆல்ரெடி ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் வேர்ஸ் ஆகுன்னா நீங்கள் இஎம்ஐலையோ லோன்லேயோ ஒரு பொருளையோ திங்கையோ பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் வந்து லைஃப் வேர்ஸ் ஆயிரும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுங்க. ஒரே லைக் தான் இருக்குது, அந்த ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இஎம்ஐயில் ஒரு பொருளை வாங்க போகிறோம்பா, இஎம்ஐனா என்னன்னு தெரியாதுப்பா அப்படின்ற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அதை விட முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் நாலேஜஸையும் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட வீடியோவில் ஆக்டிவாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கைஸ், நம்ம லைஃப்பில் வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக நம்ம அந்த நாலேஜ் எங்கேன்னு கெட் பண்ணலான்னா, நம்ம ஒரு புக்ஸை படித்து அந்த நாலேஜ் கெட் பண்ணலாம். அதுக்காக நான் வந்து ஒரு 5 புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அது ஐ பட்டன்லேயோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த புக்கெல்லாம் படித்து உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஓகே, பாய் மறுபடியும்.